தென்னை மரங்களுக்கு நீர் பாய்ச்சுவது அதன் வளர்ச்சிக்கும் தேங்காய் காய்ப்புத்திறனுக்கும் மிக முக்கியமான ஒன்றாகும். ஒரு வளர்ந்த தென்னை மரம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கும் மற்றும் அதை பாய்ச்சும் சிறந்த முறைகள் இதோ. 1. ஒரு மரம் குடிக்கும் நீரின் அளவு. ஒரு நன்கு வளர்ந்த தென்னை மரம் அதன் ஆரோக்கியத்தை பொறுத்து ஒரு நாளைக்கு சராசரியாக 55 முதல் 120 லிட்டர் வரை நீரை உட்கொள்ளும். கோடை காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது இந்த அளவு 150 லிட்டர் வரை கூட தேவைப்படலாம். 2. நீர் பாய்ச்சும் சிறந்த முறைகள். சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷன். இதுவே தென்னைக்கு மிக சிறந்த முறையாகும். இதன் மூலம் வேர்மண்டலத்திற்கு நேரடியாகவும் நிதானமாகவும் நீர் கிடைக்கிறது. இது தண்ணீர் வீணாவதைத் தடுத்து மரத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை எப்போதும் தக்கவைக்கிறது. வட்டப்பாத்தி முறை பேசின் மெத்தட். மரத்தைச் சுற்றி 1.5 மீட்டர் முதல் 2 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளை அமைத்து நீர் பாய்ச்சலாம். பாத்தியின் உட்புறம் ஒரு சிறு மேடு போல அமைத்து தண்ணீர் நேரடியாக மரத்தின் தூர் ட்ரங்க் பகுதியில் படாமல் பார்த்துக்கொள்வது வேர் அழுகல் நோயை தவிர்க்க உதவும். தெளிப்பு நீர் பாசனம் ஸ்பிரிங்க்லர். சில இடங்களில் இடைப்போகச் சாகுபடி இன்டர்கிராப்பிங் செய்திருந்தால் இந்த முறையை பயன்படுத்துவார்கள். 3. கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள். ஈரப்பதம். மண் எப்போதும் மிதமான ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும். தேங்கிய நீர் வாட்டர்லாகிங் தென்னைக்கு ஆகாது. இது வேர்களை பாதிக்கும். மூடாக்கு போடுதல் மல்ச்சிங். தென்னை மட்டைகள் மட்டைத் துகள்கள் அல்லது காய்ந்த இலைகளை மரத்தைச் சுற்றியுள்ள பாத்திகளில் பரப்பி வைப்பதன் மூலம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் ஆவியாகாமல் தடுக்கலாம். இது மண்ணின் நுண்ணுயிர் பெருக்கத்திற்கும் உதவும். காலநிலை மாற்றம். மழை காலங்களில் நீர் பாய்ச்சுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் பூக்கள் உதிர்வதை பட்டன் ஷெட்டிங் தடுக்க வறட்சி காலங்களில் தடையின்றி நீர் கொடுப்பது அவசியம். தென்னை மரங்களை சரியாக பராமரித்தால் 60 முதல் 80 ஆண்டுகள் வரை நிலையான வருமானம் பெற முடியும். ஆரோக்கியமான தென்னந்தோப்பிற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய முக்கிய பராமரிப்பு முறைகள் இதோ. 1. ஊட்டச்சத்து மற்றும் உர மேலாண்மை. தென்னை மரங்களுக்கு தேவையான பேரூட்டச்சத்துக்கள் NPK மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களை சரியான விகிதத்தில் அளிப்பது அவசியம். இயற்கை உரங்கள். ஒரு மரத்திற்கு ஆண்டுக்கு 50 கிலோ தொழு உரம் அல்லது மண்புழு உரம் இடுவது மண்ணின் வளத்தை பெருக்கும். மீன் அமினோ அமிலம் ஃபிஷ் அமினோ ஆசிட். மரத்தின் வளர்ச்சி குன்றியிருந்தால் மீன் அமினோ அமிலத்தை தண்ணீரில் கலந்து வேர் வழியாகவோ அல்லது இலை வழியாகவோ தெளிப்பது நல்ல பலன் தரும். போரான் சத்து. குறும்பை உதிர்தல் பட்டன் ஷெட்டிங் மற்றும் காய்கள் வெடிப்பதை தடுக்க ஒரு மரத்திற்கு ஆண்டுக்கு 50 முதல் 100 வரை கிராம் போராக்ஸ் இடுவது அவசியம். 3. ஊடுபயிர் சாகுபடி. தென்னந்தோப்பில் உள்ள இடைவெளியை பயன்படுத்தி வருமானத்தை பெருக்கலாம். மிளகு கொக்கோ வாழை அல்லது மஞ்சள் போன்ற பயிர்களை ஊடுபயிராக நடலாம். இது நிலத்தின் ஈரப்பதத்தை தக்கவைக்க உதவுவதோடு மண்ணின் சத்துக்களையும் சமநிலைப்படுத்தும். 4. நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை. காண்டாமிருக வண்டு ரைனோசெராஸ் பீட்டில் குருத்துகளில் ஓட்டை போடும் இந்த வண்டை கட்டுப்படுத்த மணல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு கலவையை 1:1 விகிதம் குருத்து பகுதிகளில் வைக்கலாம். சிவப்பு கூன் வண்டு. மரத்தின் தண்டு பகுதியில் துளைகள் தென்பட்டால் உடனடியாக கவனித்து வேர் மூலம் மருந்து செலுத்தும் முறையை பின்பற்றலாம்.